ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் பைக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதோட ரிவ்யூ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தேன் 60 வோல்ட் பேட்டரியை வந்து நம்ம 72 வோல்ட்டாக மாற்றி எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது, அதே மாதிரி அதிகபட்சம் மைலேஜ் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி 72 வோல்ட் பேட்டரியாக மாற்றும் போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணால் இந்த பைக் வந்து 72 வோல்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கண்ட்ரோலரில் 60 வோல்ட்/72 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி சில பைக் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்/60 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அப்போ அது 48 வோல்ட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா 60 வோல்ட்டாகவும் நம்மளுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த பைக்கில் எலிஜிபிள் இருக்குது. இப்போ இது வந்து 60 வோல்ட் பேட்டரி தான். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்டரை எடுத்து விட்டோன்னா 40 வர போகுது. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 13 ஆம்ப்ஸ் ஜெல் பேட்டரி. இப்போ இந்த பேட்டரியை இது கூட சீரீஸ் பண்ணும்போது 60 வோல்ட்லேருந்து 72 வோல்ட்டாக மாறிடும். அதை எப்படி மாற்றுறது, அதுக்கான ஒயரிங் இங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, வண்டி சீட்டு கவரை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னென்ன ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கீழே தான் இதில் தான் பேட்டரி இருக்கும். இதில் ஒரு 10 mm மட்டும் 1 2 3 4. அதே மாதிரி இந்த எம்சிபி ட்ரிப்பரில் உள்ள ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் அதில் வரக்கூடிய ஒயர் ரெண்டும் ரிமூவ் ஆயிரும். இதை ரிமூவ் பண்ணால் அந்த டாப்பை தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வரக்கூடிய இந்த ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த சைடில் வரக்கூடிய இந்த ஸ்க்ரூ, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் மெயின் வந்து இந்த கண்ட்ரோலரில் வந்து 60/72 வோல்ட் அப்படின்னு போட்டிருந்தா தான் நம்மளால மாற்ற முடியும். அடுத்து வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இருக்கு தெரியும். இப்போ நம்ம உடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த பேட்டரி வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால் மாற்ற முடியும். இப்போ நம்ம இந்த 2 ஸ்க்ரூ வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் பாயிண்ட் இந்த இதை மட்டும் தனியாக நம்ம கடத்திக்கலாம். இப்போ இதை ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தோம்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் தனியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கின பைக்கோட கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 72 வோல்ட்லேயும் ரன்னிங் ஆகக்கூடியது. அதை நீங்கள் மறக்காமல் இந்த கண்ட்ரோலர் பாக்ஸில் செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் 60/72 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம இதோட கூடின பேட்டரி போட்டால் நம்மளுக்கு கண்ட்ரோலரு மோட்ரு எல்லாமே போயிடும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான வோல்டேஜ் போட்டோன்னா வண்டி ரன் ஆகாது. 60லேயும் வரும் 72 வோல்ட்லேயும் வரும். ரேட்டட் கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 32 ஆம்ஸ், அதிகபட்சம் 32 ஆம்ஸ் பேட்டரி வேறு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம எதை கனெக்ட் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு 72 வோல்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரண்ட்லேயும் ஒரு 2 கனெக்டர் வரும். இந்த எல்லோ கலர் இந்த கனெக்டர், இந்த கனெக்டரும் பார்த்தீங்கன்னா 72 வோல்ட் இண்டிகேஷன் ஒன்றுக்கு, இன்னொன்று ஸ்பீட் லிமிட்டுக்கு ஒன்று இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கேன் எதுக்கு இது வரும் அப்படின்னு. இதையும் நம்ம மாட்டிடணும். ஒன்று மாட்டியாச்சு, 2 கனெக்டரையும் மாட்டி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு 5 பேட்டரி இருக்கும்போது, அதாவது 60 வோல்ட் இருக்கும்போது வண்டியில் வந்து இந்த 2 கனெக்டர் வந்து எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லிடுறேன். அதே மாதிரி 60 கிலோமீட்டரில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது, நம்ம 72 வோல்ட் பேட்டரி கூட ஒரு பேட்டரி ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லி காமிக்க உங்களுக்கு. இப்போ வந்து நான் அந்த கீ ஆன் பண்ணோன்னா இதில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் 72V அப்படின்னு சொல்லி காமிக்கா. இது வந்து 72 வோல்ட்டில் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்குது வண்டியில் லோடாக இருக்க பேட்டரி பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேட்டரி தான். 60 வோல்ட்டில் தான் நம்மளுக்கு பேட்டரி இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இது எதுக்காண்டி நான் இது போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்போ அடுத்து வந்து ஒரு பேட்டரி ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணும்போது 72 வோல்ட் வரணும். இப்போ நான் இந்த எல்லோ கலர் கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பேட்டரி ஃபுல் ஆகிட்டு பார்த்தீங்களா. அது மாதிரி நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் இதில் வந்து 60 வோல்ட்டில் காமிக்கும். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லோ கலர் ஒயராக இது கூட கீழே இங்கே இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வோல்டேஜ் வந்து 72 வோல்ட்டுக்கு மாதிரி நம்ம இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம 72 வோல்ட்டை பேட்டரியாக சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 வோல்ட்டில் இருக்கட்டும் 72 வோல்ட்டில் இருக்கட்டும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இது இந்த கனெக்ஷனில் ஏதாட்டும் நீங்கள் ரெண்டையுமே மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் செய்யாது. இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து நம்ம ஃபுல்லாக திருக்குனாலும் சரி பார்க்கிங்கில் இருக்குது வண்டி வந்து 25 தான் போகும். 60 வோல்ட்டில் இருந்தாலும் சரி 72 வோல்ட்டில் இருந்தாலும் சரி. அதே இது இந்த கனெக்ஷனை வந்து நான் உருவி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடை பாருங்கள் 48 வர போது அவங்களுக்கு. ஆனால் நம்ம லோடு கொடுக்கும்போது இதில் அதிகபட்ச ஸ்பீடுன்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 40 வரை போகும். இப்போ அதே சேம் தான். இப்போ 72 வோல்ட்டுக்கு மாற்றிக்கிடுது. 72 வோல்ட் மாற்றினா பேட்டரி பாக்ஸ் எம்டியாக காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நம்ம பேட்டரி கிளாம்பு வந்து ஃபஸ்ட்டு கலந்து திரும்பணும். அப்போ தான் நமக்கு பேட்டரி மாட்ட முடியும். எடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி கிளாம்பு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இதில் பேட்டரி வைக்கிற இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது. இதில் வெறுமனையாக இதான் வச்சுருக்காங்க, கட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஈஸியாக ஒரு பேட்டரியை வச்சுக்கலாம். இப்போ இதில் வரக்கூடிய பேட்டரியோட பாசிட்டிவ் எண்டை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அது மாதிரி நம்ம 60 வோல்ட் சார்ஜர் இருக்கும், 72 வோல்ட் சார்ஜர் வாங்கி சார்ஜ் போட்டுக்கணும். இந்த கட்டை தான் போட்டிருக்காங்க, அந்த கட்டையை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம பேட்டரி வச்சிரும். அதே பொசிஷனில் தான் வைக்கணும். இல்லை தெர்மாக்கோலும் போட்டிருக்காங்க, தெர்மாக்கோலையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பேட்டரிக்குள்ளே ஸ்பேஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு கிளாம்ப் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம செய்யணும். இதை செஞ்சுட்டு இது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கலத்தி விட்ட இதில் வந்து ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுவோம். நம்மகிட்ட 2 வேறு ஸ்க்ரூ தான் இருக்குது, இதே டைப்பில் உள்ள ஸ்க்ரூ இல்லை. அதை நம்ம அடுத்து பண்ணுறப்ப செக் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு காமிக்க. அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஒரு ஸ்க்ரூ இதில் வந்துடும். இந்த ஸ்க்ரூவை வந்து சீரிஸ் தான் பண்ணணும் ஃபுல்லாக. புதுசாக மாட்டக்கூடிய பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி மாறி மாறி வரும். இதில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஜம்பர் ஒயர் வந்து நான் வாங்கி இந்த கிளிப் வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஒரு வாசரு மேலே ஒரு வாசரு, இந்த மாதிரி 2 வாசர் போட்டுட்டு இதோட டைப்பு ஸ்க்ரூ இந்த இது சேரும்னு நினைக்கிறேன், இதில் போட்டு நான் டைட் பண்ண போகிறேன். இதோட மைனஸ் அண்டு பாசிட்டிவ் அவ்வளோதான். இது செக்கிங்காண்டி போட்டிருக்கேன். திருப்பி அடுத்து நான் வேறு இது மாற்றிவிடுவேன், வேறு ஸ்க்ரூ. இது டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே ஒரு வாசரு மேலே ஒரு வாசர் போட்டு இதே டைப்பு ஸ்க்ரூ மாதிரி தான் இருந்துச்சு. இதை டைட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு 72 வோல்ட்டாக மாறிட்டு.
ஓகே 72 வோல்ட்டு எப்படி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதுதான் 12 வோல்ட்டு, இங்கேருந்து இதோட மைனஸு, இது பாசிட்டிவ். இப்போ இதில் 24 மாறிடும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே 36 மாறிடும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, அப்போ இது 48. இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது 60. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, 72 வோல்ட்டு நெகட்டிவ். இப்போ நம்ம ட்ரிப்பரை எம்சிபியை கலத்தி விட்ருக்கோம். எம்சிபியை நம்ம மாட்டிடுவோம். என்கிட்ட அது மேனுவலாக ஒரு எம்சிபி வச்சுருக்கேன், அதுலேயே நான் மாட்டிருக்கேன். இந்த கேப் மாதிரி வரும், இந்த கேப்புக்குள்ளே இதை வச்சு டைட் பண்ணணும். இது ஆஃபில் இருக்குது இந்த எம்சிபி. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணுவோம். செவன்ட்டி டூ வோல்ட் வந்துட்டா. ஃபஸ்ட்டு 72 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி வந்து ட்ரை ஆகி காமிச்சுது. இப்போ நம்ம 6 பேட்ரி கனெக்ட் பண்ணோன்னா 72 வோல்ட் ஃபுல்லாக காமிக்குப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கேன். ரேஸ் பண்ணுவோம் பாருங்கள், 58 வரை போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து எவ்வளோ போச்சு, 46. ரன்னிங்கில் வந்து 40 வரை போகும். ஆனால் இப்போ நம்ம வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 58, 50 வரை போகும். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் கண்ட்ரோலரில் வந்து இந்த மாதிரி வோல்டேஜுங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து அதில் காமிக்க பாருங்க உங்களுக்கு 60/72, அதே மாதிரி 48/60 இப்படின்லாம் போட்டிருந்துச்சுன்னா 48 இருந்தால் நீங்கள் 60 மாற்றலாம், 60 இருந்துச்சுன்னா 72 வோல்ட்டாக மாற்றலாம். இதுக்கு நம்ம ஒன்று தான் நம்ம இது கூட வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பேட்டரியும் ஒரு சார்ஜரும் வாங்கினா ஓகே தான். அதே மாதிரி ஹப் மோட்டருக்கு போகக்கூடிய கேபிள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஹெவியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக் ரிலேட்டடான வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.